சவுக்கு வாடல் நோய் அறிகுறி கண்டுபிடித்தல் மற்றும் சிகிச்சை. இது சவுக்கு மரத்தில் வரும் வாடல் நோய் பற்றிய வீடியோ. இந்த நோய் வந்தால் முதலில் கீழே உள்ள கிளைகள் மஞ்சள் அல்லது பழுப்பு நிறமாக மாறும். பின்னர் தண்டு அடிப்பகுதி பாதிக்கப்படும். சிகிச்சை தாமதமானால் முழு செடியும் உலரும். முதலில் செடியை முழுவதும் பார்த்து அறிகுறி இருக்கிறதா என்று கவனிக்க வேண்டும். கீழே உள்ள கிளைகள் முதலில் மஞ்சள் அல்லது உலர்ந்த நிறமாக மாறி கீழே உள்ள பகுதி இன்னும் பச்சையாக இருந்தால் அது ஆரம்ப அறிகுறி. அடுத்ததாக தண்டு அடிப்பகுதியை பார்க்க வேண்டும். மண்ணுக்கு அருகில் தண்டு சிகப்பு கலந்த பழுப்பு அல்லது அடர் பழுப்பு நிறமாக மாற ஆரம்பித்தால் அது வாடல் நோய் அல்லது வேர் அழுகல் தாக்கத்தின் முக்கிய அறிகுறி. சந்தேகம் இருந்தால் தண்டு அடிப்பகுதியை வெட்டி உள்ளே பார்க்க வேண்டும். உள்ளே சாதாரண வெளிர் நிறமாக இல்லாமல் பழுப்பு அல்லது அடர் பழுப்பு நிறமாக இருந்தால் பூஞ்சை தாக்கம் உள்ளே சென்று தண்ணீர் போக்கை தடுக்கிறது என்பதற்கான அறிகுறி. பிறகு வேரை பார்க்க வேண்டும். ஆரோக்கியமான வேர் கெட்டியாக இருக்கும். ஆனால் பாதிக்கப்பட்ட வேர் அடர் பழுப்பு அல்லது கருப்பு நிறமாகவும் மென்மையாகவும் கையில் அழுத்தினால் கொழகொழப்பாகவும் இருக்கும். இது வேர் அழுகலின் தெளிவான அறிகுறி. முழுவதும் செத்துப்போன செடியை மண்ணிலிருந்து எடுக்கும் போது நன்றாக பிடிக்காமல் எளிதாக வந்தால் வேர் உள்ளே அழுகி பிடிப்பு இழந்து விட்டது என்று அர்த்தம். இது வாடல் நோய் பரவி இருக்கிறதற்கான மற்றொரு அடையாளம். இந்த நோய் ஒரே இடத்தில் ஒரு செடியிலிருந்து அருகிலுள்ள மற்ற செடிகளுக்கு மண்ணில் பரவக்கூடும். ஒரு செடி செத்து அதை சுற்றி இருக்கும் 3 முதல் 5 செடிகள் மஞ்சள் நிறமாக மாற ஆரம்பித்தால் அது பேட்ச் ஸ்ப்ரெட். தண்டு அடிப்பகுதி எப்போதும் நனைந்து இருந்தால் பூஞ்சை வளர்ச்சி அதிகரிக்கும். மல்ச் கவர் தண்டுக்கு மிக அருகில் இருந்தாலும் இதே பிரச்சனை வரும். அதனால் ட்ரிப் தண்ணீர் தண்டை தொட்டுக்கொள்ள கூடாது. ட்ரிப் தண்டிலிருந்து 8 முதல் 10 சென்டிமீட்டர் தள்ளி இருக்க வேண்டும். மல்ச் ஓட்டை 15 முதல் 20 சென்டிமீட்டர் அளவுக்கு திறந்திருக்க வேண்டும். முழுவதும் செத்த செடியை வேருடன் எடுத்து வெளியே போட வேண்டும். அதை நிலத்தில் விட்டுவிடக் கூடாது. செத்த செடி இருந்த குழி உடனே மருந்து போட்டு சிகிச்சை செய்ய வேண்டும். மருந்தை தயார் செய்ய 1 லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம் கார்பன்டசியம் கலந்து கொள்ள வேண்டும். நன்றாக இதை கலக்க வேண்டும். முதலில் செத்த செடி இருந்த குழியில் 1 லிட்டர் முதல் 1.5 லிட்டர் வரை இந்த மருந்தை ஊற்ற வேண்டும். அந்த செடியை சுற்றி இருக்கும் 5 நல்ல செடிகளுக்கும் இதே மருந்தை ஊற்ற வேண்டும். ஒரு செடிக்கு சுமார் 1 லிட்டர் முதல் 1.5 லிட்டர் வரை போதும். மருந்தை தண்டில் மேல் ஊற்றக்கூடாது. தண்டிலிருந்து 10 முதல் 15 சென்டிமீட்டர் தள்ளி வேர் பகுதியை சுற்றி ஊற்ற வேண்டும். முழு நிலத்தையும் பாதுகாக்க ட்ரிப் மூலமும் மருந்து விடலாம். 1.5 ஏக்கருக்கு சுமார் 1 முதல் 1.5 கிலோ கார்பன்டேசியம் டேங்கில் கலந்து ட்ரிப் மூலம் 30 முதல் 40 நிமிடம் ஓடவிடலாம். மருந்து போட்ட அதே நாளில் மீண்டும் தண்ணீர் விடக்கூடாது. அடுத்த நாள் வழக்கம் போல் தண்ணீர் விடலாம். இல்லையென்றால் மருந்தின் சக்தி குறைந்துவிடும். சவுக்கு வாடல் நோயை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்க வழிகள். கீழ்கிளையில் மஞ்சள் நிறமாக இருக்கிறதா என்று பார்க்கவும். தண்டு அடிப்பகுதி பழுப்பு நிறமாக இருக்கிறதா என்று பார்க்கவும். வெட்டி உள்ளே பழுப்பு நிறமாக இருக்கிறதா என்று பார்க்கவும். வேர்கள் வெண்மையாக அழுகி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அறிகுறி தெரிந்த உடனே செத்த செடியை அகற்றி கார்பன்டேசியம் மருந்தை குழியிலும் சுற்றியுள்ள செடிகளிலும் ஊற்றி கட்டுப்படுத்த வேண்டும். ஆரம்பத்திலேயே கவனித்தால் சவுக்கு வாடல் நோயை கட்டுப்படுத்த முடியும்.